ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியருங்க. அது அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலை பற்றி தான் நாம பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பெனிஃபிட் இருக்குதுங்க. நீங்க போஸ்ட் எந்த ஒரு போஸ்ட்டுமே நீங்க அனுப்ப தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி சம்பளம் நாம்ஸ் படி கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விடுமுறைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விடுமுறை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிக அளவில் ஆசிரியர் தேவைங்கும் போது கண்டிப்பா நீங்க படிச்ச சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். நீங்க இளங்கலை மற்றும் முதுகலை எது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிரபலமான ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2026க்காக நிரந்தரமான பட்டதாரி தான் கேட்கறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அரசு பள்ளிக்கூடம் கிடையாது. ஸோ இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க விரிவா என்னென்ன சப்ஜெக்ட் என்னங்கிறது A to Z வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். வைஸ் பிரின்சிபல் கேட்டிருக்காங்களா? ஸோ அடுத்து பாருங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இந்த இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை மற்றும் முதுகலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்ஸ், இது முதுகலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி. EVS வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, இதுல 3 வேகன்சி. கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை இளங்கலையில ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதுகலை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பிசிக்ஸ் முதுகலை கேட்டிருக்காங்க. ஹிந்தி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலையில 2, அதே மாதிரி இளங்கலையில 1 சொல்லியிருக்காங்க. சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, இளங்கலையில ஒரு வேகன்சி. அக்கௌண்டன்ஸ் முதுகலையில ஒரு வேகன்சி. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலையில ஒரு வேகன்சி. பிசியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி முதுகலையில. பிடி டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடியதும் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இத்தனை வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க. அடுத்து பாருங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிடி மதர் டீச்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரி பார்த்துக்கணுமா, அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நாம் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். ஸோ அடுத்து பாருங்க குவாலிஃபிகேஷன் கெயின் டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வில் நாட் பி எண்டட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு படிச்சிருப்பாங்க, அரசியல் படிப்புன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே போஸ்ட் அனுப்ப தேவையில்ல, மெயிலில் அனுப்பணும். மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பினா போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் கூப்பிடும்போது என்னென்ன டாக்குமெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அடுத்து சாதி சான்றிதழ் கேட்டுருக்காங்க, கண்டிப்பாக கொண்டு போகணும். வேற வந்து பார்த்தீங்கன்னா இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் கொண்டு போங்க. டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிருந்தீங்களா கொண்டு போங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ அடுத்து நேர்காணலில் விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது, நாட் மென்ஷன் சொல்லிட்டாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தா இருக்கும். ஏன்னா இது பிரைவேட் ஸ்கூலுங்கும் போது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் சேலரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளியோட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒசூர் பப்ளிக் ஸ்கூல், ஆப்போசிட் இந்தியன் ஆயில், காரப்பள்ளி, ஒசூர், தமிழ்நாடு 635109. இந்த அட்ரஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளை நான் உங்களுக்கு கீழே வந்து பாருங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்புங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்ல. உங்களுடைய மொபைல்ல இருந்து உங்களுடைய மெயில் ஓப்பன் பண்ணி ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உங்களுடைய வீடு தேடி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த அருமையான வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.